அனைவருக்கும் வணக்கம். pixellab மோஸ்ட் ஆஃப் யூடியூபர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஃபோட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் தான் இந்த அப்ளிகேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆனால் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் அடிக்கடி ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இது உங்களுடைய ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்கில்லில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஆட்ஸே வராமல் pixellab அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னா இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துக்கிறேன், போய் கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். ஓகே, வாங்க வீடியோவுக்கு போகலாம். கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற pixellab அப்ளிகேஷன் இப்படி தான் இருக்கும். இப்போ நான் சொல்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் லிங்க் இந்த வீடியோ கிடைக்க கொடுத்துருப்ப கிளிக் பண்ணி அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் இருக்கும். பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். pixellab AWT இந்த அப்ளிகேஷனில் போங்க. இதில் அந்த pixellab இருக்கிறது மாதிரி தான் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கும். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இதுவரை pixellab அப்ளிகேஷனை யூஸ் பண்ண தெரியாமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி தான், ரொம்ப லென்த்தாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் pixellab அப்ளிகேஷன் ஹோம் பேஜில் வந்துட்டிங்கன்னா கீழே 5 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் 3 ரிங் ஜாயின் ஆன மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் தான் நீங்கள் சேவ் பண்ண போகிற எல்லா ப்ராஜெக்ட் ஃபைலும் சேவ் ஆகும். இது மட்டும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் pixellab அப்ளிகேஷன் ஹோம் பேஜில் கீழே கொடுத்துக்கிற 5 ஆப்ஷனில் 4ஆவதாக இருக்கிற 2 ஸ்கொயர் ஜாயின் ஆனது மாதிரி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரம் கேலரி கொடுத்து நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ண போகிற ஃபோட்டோவுக்கு தேவையான இமேஜ் சைஸை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு இங்கே இமேஜ் சைஸை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே டிஃபால்ட்டாக இங்கே ஸ்கொயரில் வேணுமா, இல்லை ப்ரொஃபைல் பிக்சர் மாதிரி வேணுமா, இல்லை யூடியூப் பேனர் வேணுமா, இல்லை யூடியூப் தம்ப்நெயில், ஃபேஸ்புக் பேனர் இதை கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் யூடியூப் தம்ப்நெயில் கொடுத்துட்டிங்கன்னா இதில் யூடியூப் தம்ப்நெயில் தேவையான மாதிரி சைஸ் மாறிடும். இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி உங்களுக்கு பிடிச்சது மாதிரி வேணும்னா எங்கள் விட்ஜ் ஹைட்டை மாற்றி உங்களுக்கு பிடிச்சது போல் சைஸை மாற்றிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் க்ராப் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கிற ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் க்ராப் பண்ணிக்கலாம். அடுத்துங்க ட்ரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் இல்லாமல் போயிடும். நெக்ஸ்ட்டு கலர் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு தேவையான கலரை ஃபோட்டோவோட பேக்ரவுண்டை வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த 4வது ஆப்ஷன் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது 3வது ஆப்ஷன் பார்க்கலாம். 3வது ஆப்ஷனில் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் ஸ்டிக்கர்ஸில் இவங்க டிஃபால்ட்டாக நிறைய ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்துங்க இம்போர்ட் கொடுத்து உங்களுடைய ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோவை ஆட் பண்ணதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் கொடுத்து இப்போ நான் ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதே போல் தான் நீங்களும் உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது போல் தான் இருக்கும். இப்போ ஃபோட்டோவை சைஸை நீங்கள் உங்களோட கையை யூஸ் பண்ணியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலையோ இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அவ்வளோதாங்க. டிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல உட்காந்துரும். அடுத்து அங்கே ட்ரா கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஏதாவது நீங்கள் ட்ரா பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதில் நீங்கள் வரைஞ்சி காமிச்சு உங்களோட ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அழிச்சிக்கலாம். அடுத்து ஷேப் கொடுத்து இங்கே கீழே ஷேப் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே நிறைய ஷேப் கொடுத்துருப்பாங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை இங்கே விட்ஜெட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஷேப் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா விட்டுடலாம். அடுத்து இங்கே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஏரோ மார்க் கொடுத்து இதை ஏரோ மார்க்கை ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏரோ மார்க் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த 3வது ஆப்ஷன். அடுத்தது 2வதாக கற்றுக்கிற இந்த ஏ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இங்கே நியூ டெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இது போல் ஒரு டெக்ஸ்ட் ஓப்பன் ஆகும். இந்த ஏன்றது எல்லாமே டெக்ஸ்ட் தான். இது போல் டெக்ஸ்ட் ஏரியா. இதில் நீங்கள் ஃபோட்டோ யூஸ் பண்ண போகிற டெக்ஸ்ட் ஏரியா ஆட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வெல்கம்னு ஒரு டெக்ஸ்ட்டை எடிட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், வெல்கம்னு ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இதே போல் உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட் எதை ஆட் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டெக்ஸ்ட்டில் கீழே நிறைய டூல்ஸ் கொடுத்துறாங்க. இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த டெக்ஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் டிசைன் பண்ணி ரொம்ப அழகாக மாற்றிக்கலாம். இப்போ இங்கே கீழே ஒவ்வொரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே காப்பியை கொடுத்துட்டிங்கன்னா அதே போல் இன்னொரு டெக்ஸ்ட் காப்பி ஆயிரும். ஃப்ரண்ட்டுனா இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வரும், பேக்குன்றது பேக்கில் போயிடும். அதான் ஃப்ரண்ட்டு பேக்குக்கு வித்தியாசம் தான். பாருங்கள், இப்போ ஃப்ரண்ட்டுனா முன்னாடி வந்துடும், பேக்குனா பின்னாடி போயிடும். அவ்வளோதான். ஃப்ரண்ட்டு பேக் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷனில் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னா கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள்.
இப்போ டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ செலக்ட் பண்ண டெக்ஸ்ட்டில் இங்கே சைடில் வந்தீங்கன்னா அங்கே சைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பொசிஷன் நீங்கள் மாற்றிதுன்னா மாற்றிக்கலாம். அங்கே பொசிஷனில் உங்களுக்கு மேலே வேணுமா கீழே வேணுமா அதெல்லாம் நீங்கள் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சைஸ் கொடுத்து இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அது நீங்கள் கையை யூஸ் பண்ணியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பேடிங் அதை கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபோட்டோவை இந்த டெக்ஸ்ட்டை இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி சைடில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்த கலர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கான கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டுக்கு தேவையான கலரை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது போல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொடுத்துக்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிறீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கிற கலரை இந்த டெக்ஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். இதை பாருங்கள், இப்போ டிக் பண்ணிட்டுனா அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது போலவே டெக்ஸ்ட்டில் அந்த கலரை வந்து இன்சர்ட் ஆகிரும். இதே போல் நீங்கள் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவில் இருக்கிற அந்த கலரை நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒப்பாசிட்டியில் இந்த டெக்ஸ்ட்டுக்கான விசிபிள் பார்க்குறது தான் உங்கள் டெக்ஸ்ட்டுங்க நீங்கள் தெரியாமல் இருக்கிறதும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ரொட்டேட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். நார்மலாக ரொட்டேட் பண்ணதெல்லாம் உங்கள் கையை யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இல்லை இந்த டூல் யூஸ் பண்ணி கூட ரொட்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது அங்கே கர்வ் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வளைச்சி கொள்ள முடியும். மேலே கீழே வளைச்சிக்கலாம். அடுத்து பேக்ரவுண்டு அதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் கலர் விருப்பப்பட்டிங்கன்னா வச்சுக்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு எனேபிள் பண்ணி ஒரு கலர் இன்சர்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ரெட் கலரை சுற்றி இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். இதே போல் தான் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இங்கே ஸ்டோக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இதே போல் இந்த டெக்ஸ்ட்டை சுற்றி ஆட் ஆகிரும். அடுத்து ஷேடோ அதே போல் தான். அடுத்து இன்னர் ஷேடோவும் அந்த டெக்ஸ்ட்டுக்கு உள்ள ஒரு ஷேடோ ஆட் ஆகும். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு பிடிச்சிரும். இதே போல் உங்கள் டெக்ஸ்ட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றிக்க முடியும். ஓகே, இந்த டெக்ஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் 3D எஃபெக்ட் கொண்டு வரணும்னா இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அங்கே 3D ஸ்டைல் கொடுத்துருப்பாங்க. இது ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் 3D ஸ்டைலில் மாற்றிக்கலாம். அடுத்ததாக இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஃபண்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அங்கே டிஃபால்ட்டாக நிறைய ஃபண்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபண்டு யூஸ் பண்ணி கூட இது போல் டெக்ஸ்ட்டுக்கான ஃபண்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபண்டுன்றது ஒன்றும் இல்லை, இந்த டெக்ஸ்ட்டுக்கான ஒரு ஸ்டைல். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபண்டு இருக்கும். அதுபோல் இந்த டெக்ஸ்ட் நீங்கள் தமிழ் இங்கிலீஷ்லையோ இங்கே மை ஃபண்ட்ஸில் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். இதே போல் நீங்களும் ஏதாவது கஸ்டமர் ஆட் பண்ணுறதுன்னு ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணணும்னா இங்கே பாருங்கள், சைடில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபோல்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோல்டரில் ஃபண்ட்ஸ் வச்சுக்கிறீங்களோ அந்த ஃபண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபண்ட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம கீழே ஒரு லிங்க் கொடுத்துக்கிறேன். அதை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போய் நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது, தமிழ் ஃபண்ட்ஸ், இங்கிலீஷ் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவேன். அதை கிளிக் பண்ணி அந்த ஃபண்ட்ஸில் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணி இது போல் தான் இருக்கும் அந்த ஃபண்ட்ஸ்லாம். இப்போ நீங்கள் எதாவது செலக்ட் பண்ணி இங்கே ஆட் டிஸ்டே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபண்ட்ஸ் ஃபுல்லாக இது போல் இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகிடுங்க அப்புறமா இந்த ஃபண்ட்ஸை நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது போல் தமிழ் ஃபண்ட்ஸ், இங்கிலீஷ் ஃபண்ட்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் கொடுத்துக்கிறேன். போய் அதை டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, நீங்கள் தமிழில் ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழில், இங்கிலீஷில் எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணி அதுக்கான ஃபண்டை நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஃபண்ட் ஆட் பண்ணலாம் நான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டில். அதை நீங்கள் பார்த்துட்டு அதே போல் ஃபண்ட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்க, ஃபைனலாக நம்ம ஒரு ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இந்த யூடியூப் தம்ப்நெயிலுக்கான ஃபோட்டோவை எப்படி நம்மளோட ஃபோனில் சேவ் பண்ணதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே கொடுத்துற ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ கீழே கொடுத்துற ஆப்ஷனை பார்த்துட்டோம். இப்போ மேலே ஒரு ஆப்ஷனை பார்க்கலாம். நீங்கள் மேலே கொடுத்துற ஜூம் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ண ஃபோட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அதோட பிக்சல் கரெக்டாக இருக்குதா, எப்படி ஃபுல் HD இருக்குதா பார்த்துக்கலாம். அடுத்து பக்கத்தில் கொடுத்துக்கிற இந்த கட்டை மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கிற ஃபோட்டோ ஏதாவது கிராப் பண்ணதான் கிராப் பண்ணிக்கலாம். அடுத்து இங்கே பக்கத்தில் கொடுத்துக்கிற 2 ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கிற எல்லா டெக்ஸ்ட்டு, இமேஜ் எல்லாமே லைனாக வரும். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸில் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டேட் ஆட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம், ஸ்டிக்கர், ஷேப்ஸு, ஃபோட்டோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த ப்ளஸ் கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கீழே யூஸ் பண்ண முடியும். இருந்தாலும் மேலே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துக்கிறாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்ததாக 2வது கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், இந்த சேவ் பண்ணுற ஆப்ஷன். இதில் தான் நம்ம JPG, PNG மட்டும் தான் இந்த அப்ளிகேஷனில் சேவ் பண்ண முடியும். வேறு எந்த ஃபார்மேட்டுமே இல்லை. JPG ஃபார்மேட்னால் பேக்ரவுண்ட் இருக்கும், PNG ஃபார்மேட்டில் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்கும். அதுதான் 2த்துக்கு வித்தியாசம். இப்போ JPG ஃபார்மேட்டில் யூடியூப் தம்ப்நெயிலுக்கு ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ அதை சேவ் பண்ணிக்கலாம்.
இங்கே அடுத்து ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன்னா இது ஒரு ப்ராஜெக்டை சேவ் ஆயிரும். இப்போ நம்ம வச்சுக்கிற டெக்ஸ்ட்டு இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிற இந்த ஃபோட்டோ ப்ராஜெக்ட்டு அப்படியே இங்கே சேவ் ஆயிரும். கீழே கொடுத்துக்கிற 3 ரிங்கு ஜாயின் ஆன மாதிரி இருக்கும். அதில் போனீங்கன்னா இங்கே மை ப்ராஜெக்டில் எல்லா ப்ராஜெக்ட்டுமே இருக்கும். அதில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ராஜெக்டை திரும்பவும் நீங்கள் அதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ண முடியும். அதுதான் இந்த சேவ் ப்ராஜெக்ட்ன்றது. மற்றபடி சேவ் டு கேலரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் இந்த ஃபோட்டோ சேவ் ஆயிரும். இப்போ சேவ் ஆயிடுச்சா பார்க்கலாமா? ஓகேங்க, இதே போல் தான் pixellab இருந்து உங்களோட ஃபோன் கேலரிக்கு ஈஸியாக உங்கள் ஃபோட்டோ ரெடி பண்ணி சேவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அப்ளிகேஷன் யூடியூபர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன். இதை கரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள்.